ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, பீஸ்ட்லேருந்தே பீஸ்ட் டைட்டில் சாங் ஆகட்டும், சூப்பர், சூப்பர். இந்தியன் 2ல வந்து கம்பேக் இந்தியன் பாரா, வா! அப்புறம் தேவராவோட டைட்டில் சாங், அப்புறம் விடாமுயற்சியோட எல்லா டைட்டில் சாங்லயும் நாங்க வந்து ஒரு பார்ட்டா இருக்கோங்கிறது வாவ்! எங்களுக்கு ரொம்ப வாவ்! ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அதுல வந்து ரொம்ப இது பொறுத்தவரைக்கும் ரொம்ப சர்ப்ரைஸா தான் இருக்கும் எப்பவுமே. அங்க போயிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிற வரைக்குமே தெரியாது நமக்கு அது என்ன சாங்கோடது, எதுக்கு கால் வந்திருக்கு, எதுவுமே தெரியாது. ஓ! அப்படியா? இதுக்குன்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஆஹா. இருக்கு பாட்டு இருக்கு வாங்க. ஆமா. நாங்க செஷன் இருக்குன்னு கூடுவாங்க போயிடுவோம். ஆனா அந்த சர்ப்ரைஸ் தான் எங்களுக்கும் பிடிக்கும். அங்க போய் நிக்கும்போது ஏன்னா ராக் ஸ்டார் பண்றாருனாலே அது ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட்ங்கிற. கண்டிப்பா. அப்படிதான் ரீசெண்டா நாங்க ஜனநாயகனுக்கு பாடினோம். ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் ரோர்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மென்ட் வீடியோ வந்து ஓ, ஆமா, ஆமா, ஆமா. தளபதி பர்த்டே அதுக்கும் அதே மாதிரி தான். போய் அங்க போய் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தளபதி பாட்டு எப்படி இருந்தது. அதே மாதிரி தான் இதுவும் கூலி பாட்டுங்கிறது அங்க போய் உட்கார்ந்தோம் லிரிக்ஸ் வந்தோடனே தான் தெரியும். ஓ கூலி பவர். சடனா வந்தது. தலைவருக்கு பாடுறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி எப்பவுமே ஃபில்டு வித் சர்ப்ரைசஸ் தான் அவரோட இருக்கிறது. அண்ட் அது அங்க போனா வந்து அதுக்கான டென்ஷன் கிரியேட் பண்றதோ இது இப்படி இருக்கும் பயங்கரமா பாடுங்க அப்படிலாம் கிடையாது. சில் நம்ம எப்படி எப்போ எப்படி பாடுறோமோ அந்த மாதிரி மற்ற செஷன்ஸை விடவே இன்னுமே சில்லா ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா பாடுவோம்.